முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் கடந்த 3 ஆண்டுகளில் சுமார் 215 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகள் 4 வழித்தட சாலைகளாகவும் 1406 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகள் 2 வழித்தட சாலைகளாகவும் அகலப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறையின் கொள்கை விளக்க குறிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதில் போக்குவரத்து செறிவின் அடிப்படை சாலைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு முன்னுரிமைப்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முதன்மை திட்டத்தின் கீழ் கடந்த 3 ஆண்டுகளில் 4984 கோடியே 22 லட்சம் ரூபாய் மதிப்பில் 576 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகள் 4 வழித்தட சாலைகளாகவும் 2464 கோடியே 82 லட்சம் ரூபாய் மதிப்பில் 1710 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகள் 2 வழித்தட சாலைகளாகவும் அகலப்படுத்தப்பட எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. தற்போது வரை 215 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகள் 4 வழித்தட சாலைகளாகவும் 1406 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகள் 2 வழித்தட சாலைகளாகவும் அகலப்படுத்தப்பட்டுள்ளது. தகவல் தொழில்நுட்ப வழித்தடமான ராஜீவ்காந்தி சாலையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க இந்திரா நகர், டைட்டல் பார்க் சந்திப்புகளில் 108 கோடி ரூபாய் செலவில் 2 யூ வடிவ மேம்பாலங்கள் அமைக்க அரசு முடிவு செய்திருந்தது. அதில் கடந்த ஆண்டு நவம்பரில் இந்திரா நகர் சந்திப்பு மேம்பாலம் பணிகள் முடிந்து திறக்கப்பட்ட நிலையில் டைட்டல் பார்க் சந்திப்பு மேம்பால பணிகள் முடிவுறும் நிலையில் உள்ளதாக கொள்கை விளக்க குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவேகானந்தர் நினைவு பாறை, திருவள்ளுவர் சிலை பாறையை இணைக்கும் கடல்சார் பாதசாரிகள் பால பணிகள் முடிவடையும் தருவாயில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒன்றிய அரசின் 50% நிதி உதவியுடன் சாகர்மாலா திட்டத்தின் கீழ் 37 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கடலூர் துறைமுகத்தில் விரிவான அலை சுவர்கள், கப்பல் நிறுத்தும் இடங்கள், தூர்வாரப்பட்ட கால்வாய்கள் போன்ற உட்கட்டமைப்பு வசதிகள் உள்ளதாக நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை கொள்கை விளக்க குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை துறைமுகம் முதல் மதுரவாயில் வரை உயர்மட்ட சாலை 4 தொகுப்புகளும் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தால் கடந்த 2023ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் துவங்கப்பட்டுள்ளதாகவும் இந்த திட்டத்தை விரைந்து முடிக்க மாநில அரசு சாத்தியமான அனைத்து ஒத்துழைப்பையும் வழங்கி வருகிறது எனவும் கொள்கை விளக்க குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாம்பன் பாலம் கட்டுமானம் உட்பட ராமேஸ்வரம் தனுஷ்கோடி பிரிவு 4 வழித்தட சாலை அமைக்க விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் நெடுஞ்சாலைத்துறை கொள்கை விளக்க குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.